பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான vlog பார்க்க போறோம். என்ன vlog அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போலாம். சோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. and இன்னைக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னா அம்மாவோட கிச்சன் ரெடி பண்ண போறோம், அம்மாவோட மேல ரூம் ரெடி பண்ண போறோம், and நிறைய சர்ப்ரைஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் காத்திருக்கு. சோ இந்த வீடியோ மறக்காம மிஸ் பண்ணாம கடைசிவரையும் பாருங்க. நீங்க ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இப்போ வாங்க நம்மளோட சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ராதாகிருஷ்ணன் சிலை வந்து நான் ஒரு 2 years பிஃபோர் வாங்கியிருந்தேன் பெங்களூரில். அண்ட் இது வந்து என்னோட ஓன் ஹவுஸில் வச்சிருந்தேன். ஸோ நேற்று வந்து கொஞ்சம் எல்லாமே திங்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணுறப்போ இந்த சிலையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான சிலை. பொதுவாக ராதாகிருஷ்ணன் வீட்டில் இருந்தாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக வந்து ரொம்ப வந்து ரொமான்டிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய என்னோட வீடியோஸை சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெரிய சிலை, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அண்ட் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நிறைய துணி சுற்றி டிக்கியில் வந்து வச்சு ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இது நம்ம வந்து நம்மளோட டிவி ஷோகேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வச்சுக்கலாமே. நாங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா டாய்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதோட சேர்த்து இது வைக்கிறப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிருஷ்ணர் கையில் புழாங்கல் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு இல்லையா. எனக்கு இப்போ ரீபெயிண்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நைட் தூங்க போயிட்டு மறுநாள் மார்னிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டு கிளம்பிடலாம். ஸோ நான் வந்து சாய் சச்சரித்தா புக்கும் எடுத்திருக்கேன். அம்மாவுக்கு என்னென்ன வந்து கொடுக்கணுமோ வந்து அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஏன் வந்து நான் புக் எடுத்திருக்கேன்னா, நம்ம வந்து ஜிமார்க்கு செந்தில் சார் வந்து நம்மளுக்கு ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இல்லையா. ஸோ அவரோட சேர்த்து அவர் கொடுக்குற அந்த பாபாவோட பொம்மையோட சேர்த்து இந்த புக்கும் அமைச்சிட்டு போகிறேன். அண்ட் ரேவந்த் வந்து லூடோ எடுத்திருக்கான் அவங்களோட அம்மா கூட விளையாடுறதுக்கு. அண்ட் இந்த சேர் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எங்களோட மாமியாருக்காக தான் நான் வாங்கினேன், வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. எனக்கு ரொம்ப என்னோட பர்சனலாக யூஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த ஷேரை வாங்கிக்கோங்க கிடைச்சா. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா அண்ட் வுட் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி டாய்ஸ் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. ஸோ கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி டாய்ஸ் இருக்கிறப்போ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். என்ன எல்லா திங்ஸும் எடுத்துட்டேன். ஸோ அம்மாவுக்கு அந்த வாங்கின தலைகாணிலேருந்து எல்லாம் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஹனிங்க, எக்கோ மாம் அப்படின்ற வெப்சைட் மூலமா வாங்கினேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் விமனாக நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணி இந்த ஹனிலேயே நிறைய வந்து நமக்கு நிறைய புது விஷயங்கள் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சினமன், அதாவது பட்டை பவுடர் கலந்த தேன், இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி டீட்டெயில்டான நான் வந்து vlog வந்து நான் கண்டிப்பாக அடுத்ததில் சொல்கிறேன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரேவந்துக்கு வந்து அடிப்பட்டப்போ அவங்க அப்பா வந்து இந்த டாய் வாங்கி கொடுத்தது இல்லைன்னா அவ்வளோ அதிசயம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் அப்படின்னாலே வந்து ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப கிரேஸ் இருக்கும். அண்ட் ரேவந்த் வந்து சின்ன குழந்தை இருக்கிறப்போ ரொம்ப கிரேஸாக இருப்பான் ஸ்பைடர்மேன் அப்படின்றப்போ. அண்ட் இது வந்து அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த டாய் வாங்கினோம். அப்போது ஸ்கூலில் வந்து கீழே விழுந்துட்டு அவனுக்கு வந்து சின்ன வந்து ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டாங்க. ஸோ அதுக்காக குழந்தை வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டானே அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கிரேஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிவர் ஏறுறது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இந்த டாயில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே ஒரு வெப்பை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்பைடர்மேன் கிரேஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி டாய்ஸ் வந்து குழந்தைகளை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப வந்து விளையாடுவாங்க. ஃபோன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இந்த மாதிரி கொஞ்சம் பொம்மைகள் விளையாடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூட் பண்ணால் வெப் வந்து கீழே விழும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் அம்மா வீட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் மொத்தமாக 2 நாள் அம்மா வீட்டில் இருக்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன வேலை பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து நம்ம வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணணும், அதை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது கட்டிலும் பெட்டும் இருக்கும், அதுவும் வந்து நீட்டாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அண்ட் மெயினாக ஏசி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனே கிடையாது. ஸோ அதை ட்ரில் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து மண் குப்பெல்லாம் வரும். ஸோ அதை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏசி இன்ஸ்டாலேஷன் அதை க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பார்த்துக்கலாம்.
நாங்கள் அம்மா வீட்டுக்கு பைபாஸில் போகிற வழியில் வந்து இங்கே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இந்த கொடை விற்றாங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த ரெயின்போ கொடை பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ரெயின்போ கொடை மேலே ஒரு க்ரேஸ் எப்போவுமே இருக்கும். அண்ட் நான் 2-3 வாட்டி வாங்கி அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அது கிழிஞ்சு கூட போயிடுச்சு. அண்ட் திருப்பி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 220 rupeesக்கு வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய சைஸ் கூட. அண்ட் இந்த ரெயின்போ கலர்ஸ் அப்படின்றது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கொடையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது வந்து பேக்கில் கூட உங்களுக்கு வந்து நம்ம மடிச்சிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஏசி ஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய மண் தூசி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பெட் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இதுக்கே எனக்கு பாதி டைம் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வேக்யூம் கிளீனர், டர்மா வேக்யூம் கிளீனர் பற்றி நான் டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் லாஸ்ட் இயர். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நல்லா வேலை செய்தா, எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இது பாருங்கள், நான் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வேக்யூம் கிளீனர் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ அம்மாவுக்கு வந்து கிளீனிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த வேக்யூம் கிளீனர் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவங்க யூஸ்க்கு. அண்ட் மண்ணெல்லாம் எடுக்கிறப்போ நீங்களே பாருங்கள் இவ்வளோ அழகாக சக்ஷன் பவர் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வேக்யூம் கிளீனரோட ஃபுல் டெமோ நீங்கள் பார்க்கணும், ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாமே ஜிமார்க்கில் தான் வாங்கினேன். ஸோ எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆர்டர் பண்ண கட்டிலும் வந்துருச்சு, பெட்டும் வந்துருச்சு. நான் இது எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அதோட ஷாப்பிங் பிளாகோட லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. மேட்டு, அதே மாதிரி தொடப்பெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் பக்கத்துக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு மேட்டு, தொடப்பம், அதே மாதிரி மாப், அதோட அந்த இது இருக்கு இல்லையா, குச்சி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி செட் பண்ணிட்டோம். நான் டைக்கன் பிராண்ட் ஏசி தான் வாங்கியிருக்கேன், 110 ஏசி. ஏன்னா இந்த ரூமுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசியும் நம்ம பெட்டும் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 7:30 வரல ஆயிடுச்சு நைட்டு. அண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வால் ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். மற்றபடி ஃபுல் ரூம் டு ரூமுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி அம்மாவோட கிச்சனும் நம்ம வந்து புதுசாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நாளைக்கு பார்ட் 2க்கும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.